ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் குழந்தையைப் போல இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், நான் குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். நன்றி. நம் கண்களை மூடுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலும் நாங்கள் ஏறெடுக்க போகிற இந்த சத்தியத்தையும் அப்பா, நாங்கள் கேட்க போகிற இந்த வசனத்தின் கர்த்தாவே அப்பா, எங்களோட மனதிலே அது இருக்கத்தக்கதான நீங்கள் கிருபை செய்யும் கர்த்தாவே அப்பா. ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ பூர்ணம் என்று இல்லாதபடி கர்த்தாவே அப்பா, வெறும் வார்த்தையால் இது கேட்டதும் என்று கர்த்தாவே அப்பா, நாங்கள் இந்த சபையை விட்டு வெளியே கால் வைக்கும்போது கூட கர்த்தாவே அப்பா, இது எங்கள் மனதில் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய ஒரு தலைப்பு வந்து குழந்தைக்கேற்றவைகளை விட்டு கொடுத்தல், லீவிங் ஆர் சைல்டிஷ் வேஸ். நான் வாசித்த அந்த வசனத்தில், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். இந்த இடத்துல பவுல் வந்து ஒரு ஒரு குழந்தையை பற்றி வந்து அவர் வந்து இங்கே விவரித்து சொல்கிறார். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி வசனம். யூஸ்வலாக வந்து நம்மளுக்குலாம் வந்து ஒரு குழந்தை அப்படின்றது நம்ம மைண்டுக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? பேசிக்காக வந்து அந்த குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு அறியாமையை தான் நம்மளுக்கு தோணும். அது நம்ம அநேக தடவை நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ணி கூட அது கூட பார்ப்போம். அந்த அறியாமையில் வந்து அறியாமை இருக்கும்போது ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? குழந்தையை போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன் அப்படின்றார். இந்த 3 விஷயங்களும் வந்து பவுல் சொல்றாரு. இது கேட்டவைகளை வந்து விட்டு விடுங்கள் அப்படின்றத இந்த வசனத்தின் முடிவில் சொல்கிறாரு. ஸோ குழந்தை அப்படின்றது போது இந்த 3 விஷயத்த நம்ம இந்த நேரத்தில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எப்படி பேசுகிறேன், நான் எப்படி சிந்திக்கிறேன். நான் வசனத்தில் வந்து இங்கே குழந்தையை போல யோசித்தேன்னு இருக்கு. சிந்தித்தேனுக்கும் யோசித்தேன் ஆக்சுவலி கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இதே வந்து ஒரு ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ஐ ரீசன்ட் லைக் அ சைல்டு அப்படின்றது இருக்கு. ஏன்னா வந்து குழந்தையை போல எனக்கு ஒரு பகுத்தறிவு இருந்தது அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குழந்தையின் பேச்சு, குழந்தையின் சிந்தனை, ஒரு குழந்தையின் பகுத்தறிவு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தையின் பேச்சு அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம வீட்டில் நமக்கு குழந்தை இருக்குது, இல்லை ஒரு வாலிப வயதை கடந்து வந்த நம்மளோட பிள்ளைகளும் இருக்காங்க. ஆனால் இன்னும் கூட அவங்க கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணாங்கன்ட்டு, இல்லையா? யூஸ்வலாக ஒரு குழந்தை பேச்சில் வந்து எப்படி இருக்குன்னா, தே வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தெம்செல்ஃப், இல்லையா? பார்த்துருப்பீங்களா? நான் என் பையன்கிட்டயோ இல்லை என் பொண்ணுக்கிட்டயோ நான் பேசணுன்னா அவங்க வந்து அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன், ஸ்கூலில் என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் இது சொன்னாங்க, டீச்சர்ஸ் இப்படி ஸோ அவங்க பேசுகிற அந்த ஒரு பேச்சு வந்து இட் வில் ரிவால்வ் ஒன்லி அரவுண்ட் தெம்செல்ஃப். அது ஒரு நமக்கு ஒரு வேளை அது வந்து அது ஒரு செல்ஃபிஷ், ஒரு தன்னலமான ஒரு பேச்சாக இருந்தாலும் அது குழந்தை கேட்டவை, அதனால் அது அப்படியே தான் இருக்கும். அண்ட் அவங்க அதை வந்து நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது கூட அவங்களோட ஸ்பீச்சில் இருக்கிற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் பி கிளியர் ஆல்சோ. நான் சில நேரத்தில் என் பையன் பேசும்போதும் என்ன சொல்கிறடா எனக்கு புரியல அப்படின்னு தான் நான் கேட்பேன். என்னதான் இப்போ நீ சொல்ல வர, அந்த ஒரு குவாலிட்டி இருக்காது. அதே போல தான் இந்த ஒரு குழந்தை பேச்சின் இந்த தன்மையை தான் வந்து பவுல் இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு? நான் குழந்தை போல இருந்தபோது குழந்தை போல பேசினேன். அப்போ நான் புருஷனாக ஆகும்போதோ இல்லை ஒரு ஸ்திரீயாக ஆகும்போதோ எப்படி இருக்கணும் என்னோட பேச்சு அப்படின்றது தான் வந்து ஈஸ் காட் சம் எக்ஸ்பெக்டேஷன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு. ஸோ இந்த பேச்சின் தன்மை அப்படின்னு வரும்போது நம்மளும் வந்து குழந்தைகளை போல வந்து நம்ம பேசுறது வந்து இஸ் ஒன்லி அபவுட் மீ. அநேக தடவை நம்ம வந்து ப்ரேயரில் உட்காரும்போது இல்லை ஒரு ஃபேமிலி ப்ரேயர் உட்காரும்போதும் நான் பண்ணியிருக்கேன். சில நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் எனக்காக மட்டும் பண்ணியிருப்பேன், எங்கள் ஃபேமிலிக்காக மட்டும் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான், அந்த வேர்ல்டெல்லாம் மறந்துடும், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மறந்து போயிடும்.
ஸோ அட் தட் பிளேஸ் ஐ பீன் லைக் அ சைல்டு இல்லையா. ஸோ அதுதான் வந்து பவுல் வந்து இந்த நேரத்தில் சொல்கிறார். நம்மளை பற்றியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், ஆனால் நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய நாவும் வந்து எத்தனை பேருக்கு இங்கே பிரயோஜனத்தக்கதாக இருந்திருக்கிறது அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை நம்மளோட வார்த்தைகள் ஒருத்தருக்கு ஆறுதலாக இருக்கா, இல்லை நம்ம பேசுகிற விதங்கள் வந்து அநேகருக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை அது ஒரு குற்றமற்றதா இருக்கிறதா, இல்லை இன்னொருத்தர் அது புண்படுத்துகிற மாதிரி என்னோட வார்த்தைகள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம வேதாகமத்தில் அநேக வசனங்கள் நாவை குறித்து சொல்லுகிறது இல்லையா. நம்மளோட நாவை வந்து நம்ம அடக்கி காத்துக்கொள்ளணும் இல்லையா. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். வாயையும் தன் வார்த்தையையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஸோ என்ன சொல்றாரு, நம்மளோட when we control our tongue, our words, we are saving it from plenty of things இல்லையா. we are keeping it away from lot of troubles. ஸோ நம்மளோட பேச்சு வந்து அது வந்து நல்ல ஒரு குழந்தை போல இல்லாத ஒரு பேச்சாய் இராமல் நாம் ஒரு ஸ்திரீயாவோ ஒரு புருஷனுக்கு ஏற்ற ஒரு பேச்சாய் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர் கூறுகிறார். அதே போல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக என்ன சொல்றாரு, அநேக ஒரு தன்மைகளை கொண்டாடுறது இதில். அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா பவுல் வந்து இதில் நீ உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் இன்னும் அநேக இது லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் மாதிரியாக இரு, நீ அதை எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு. இந்த வசனத்தில் நீ குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல சிந்தித்தேன் அப்படின்றத வந்து பவுல் இந்த நேரத்தில் இஸ் வேக்கிங் அப். இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ வேக் அப் லெட்டர் டு அஸ் ஆல்சோ. இது கொரிந்தியருக்கு மட்டும் கிடையாது, நம்ம இங்கே இருக்கிற அநேகருக்கு இதை வந்து ஒரு வேக்கப் லெட்டராக தான் இருக்குது. நம்ம ஒரு வேளை வந்து சிறு வயதில் வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்கு எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அந்த அம்மா போர் அடிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இதே மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம டேரக்டாக சொல்லுவோம், தே ஒன்ட் மைண்ட் இட், பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அது அவங்க நம்மளுடைய நன்மைக்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒரு ஸ்திரீயாக இருக்கும்போது நான் இன்னொருத்தங்க கிட்ட போய் நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, அது அவங்களோட புண்படுத்தும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்மளோட நாவை வந்து நம்ம அடக்கிக்கணும், நம்மளோட பேச்சை நம்ம அடக்கிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக பவுல் எதை பற்றி சொல்கிறாருன்னா, குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். ஐ தாட் லைக் அ சைல்ட். ஒரு குழந்தைக்கு வந்து அதனுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்ப்போம். நம்ம கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட குழந்தை வந்து அது நம்மக்கிட்ட பேசுறது வந்து இட் ஓன்ட் பி இல்லை, அதனோட தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களோட இமேஜினேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெக்யூலியராக, ஒரு சில நேரத்தில் வியர்டாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. என்ன சொல்கிறது, ஒரு சில பசங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அவங்க என்னென்னமோ ஸ்பேஸை பற்றி பேசுவாங்க, ரோபோட்டுன்னுவாங்க, ஏலியன்ஸுன்னுவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க இல்லையா. ஆனால் அவங்க வந்து அந்த இடத்துல செயற்கையில் இருக்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து ஆஸ்ட்ரோனாட் ஆக போகிறேன். ஆனால் அந்த நேரத்தில் they are not going to be a doer of that இல்லையா. அவங்க அதுக்கான ஒரு ஸ்டெப் அவங்க எடுக்க போகிறதில்ல. அவங்களுக்குள்ள அது ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், அது ஒரு பெரிய ஒரு ட்ரீம்ஸ், அவங்களோட தாட்டில் அவங்களோட மைண்டில் அது இருக்கிற ஒரு சிந்தனை. ஆனால் நம்ம வந்து ஒரு புருஷனாவோ இல்லை ஒரு ஸ்திரீயாக வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது நம்மளோட இமேஜினேஷன், நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கிறது. நம்ம சபையில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம வந்து நல்ல பெரிய பெரிய பிரசங்கெல்லாம் கேட்குறோம். இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து போதனைகளுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் இருக்குது. நம்ம யூடியூப்பை தரதான் இருக்குது, நிறைய சபைகள், எங்கே போனாலும் சபைகள் இருக்குது, தெருக்கு தெரு. ஸோ தேர் இஸ் நோ
ஒரு டெஃபிசிட்னே இல்லை நம்ம வேர்ட் ஆஃப் காடுக்கு. ஸோ அந்த அளவுக்கு we have been soaked in God's word. ஆனாலும் நம்ம வந்து அந்த போதனை கேட்கும்போது நானும் இப்படி இருக்கணும், என்னோட ஃபேத்தை நான் இன்னும் வளர்த்துக்கணும், என்னோட நம்பிக்கையை நான் வளர்த்துக்கணும், என்னோட கேரக்டரை நான் இன்னும் இப்படி மோல்ட் பண்ணணும்னு என்னோட இமேஜினேஷன் மட்டும் இருக்கு. ஆனால் பல தடவைகள் நம்ம வந்து அதை வந்து நம்மளோட செயல் காமிக்கிறதுக்கு அதை நம்ம அதை we are failing that. We are not being a doer. Just as a child, how a child just imagines or dreams about the thoughts, நம்மளும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நம்மளோட ஆவிக்குரிய வாழ்விலையும் நம்ம வந்து நம்மளோட இமேஜினேஷன், நம்மளுடைய ட்ரீம்ஸும் வந்து அப்படியே தான் இருக்கிறது. நம்ம போன வாரம் ரெட்ரீட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சஜஷன் செஷன்லாம் வச்சாங்க. அதில் சஜஷன் அண்ட் கன்சல்ட் செஷன் வச்சாங்க. அதில் ஸ்டெல்லா சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ப்ரேயர் கால்ஸ்க்கெலாம் வந்து அநேகர் வரதில்லை அப்படின்னு. எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது. நான் அப்போ யோசித்தேன், ஓகே இதுக்கு மேலே ஈவன் ஐ நீட் டு பிச்சின் அப்படின்னு யோசித்தேன் நான். அண்ட் இந்த 5 days நான் வந்து எப்படி போராடி ஒரு நாள் தான் அதை அட்டென்ட் பண்ண முடிஞ்சது அந்த ப்ரேயர் காலை. இன்னும் மற்ற 4 நாளாக ஐ வாஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். இன்னுமே எனக்குள்ள ஒரு பேட்லிங் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இத்தனை நாளாக வந்து ஸ்டெல்லா என்கிட்ட சொல்லும்போது அந்த மீட்டிங்கில் சொல்லும் போது இட் வாஸ் கைண்ட் ஆஃப் நான் வந்து என்னோட இமேஜினேஷன்லோ இல்லை எனக்குள்ள அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. எல்லாத்துலேயும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் நான் க்ளோஸராக இருக்கணும், இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகணுன்னு. பட் ஐ ஃபெயில் டு பி அ டூவர் தட் அண்ட் ஐம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ஐம் ஸ்டில் பேட்லிங் ஃபார் தட். இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய வந்து பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஒரு சினாரியோஸில் பார்த்துருப்பீங்க, சூழ்நிலைகள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளோட சிந்தனைகளில் வந்து நம்ம தவறி விடுகிறோம் அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ரோமர் 1:2 வாசிக்க கேட்போம். ரோமாபுரியிலுள்ள வேதப்பிரியரும் பரிசுத்த ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவரும் எழுதுகிறதாவது, ரோமர் 1:2 சாரி ஓகே நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு வசனத்தை நான் ரெஃபரன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், மன்னிக்கவும். ஸோ அந்த வசனத்தில் என்ன அப்படின்றது இருந்ததுன்னா, தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இப்போ நம்ம அதை தான் நம்ம பார்த்தோம். நாம் தேவனை அறிந்தும் நம்ம எந்த இடத்துல நம்ம தேவனை வந்து மகிமைப்படுத்தணுமோ, அவர் ஸ்தோத்திரிக்கணுமோ, அப்படி அந்த மாதிரி இடத்துல நம்ம தவறி விழுந்து நம்முடைய சிந்தனைகளினாலே நம்ம வீணர் ஆனோம். அதை தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்றால், உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. ஸோ நம்ம அந்த நேரத்தில் வந்து அந்த நம்மளோட சிந்தனைகள் வந்து வீணாகும் போது ஈவன் நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் யூஸ்லெஸ் இல்லையா? அந்த இடத்துல வந்து அது ஒரு டார்க்னஸாகவே இருக்குது. உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. இதுதான் வந்து பவுல் சொல்கிறாரு, நான் குழந்தையை போல யோசித்தேன், சிந்தித்தேன் சொல்கிறாரு. அடுத்ததான் நம்ம போவோம், குழந்தையை போல யோசித்தேன் அப்படின்றாரு. தட் இஸ் ஒரு குழந்தைக்கான ஒரு பகுத்தறிவுலேயே இருக்கும் அப்படின்றத பவுல் சொல்கிறாரு. ஸோ ஒரு குழந்தைக்கான ஒரு பகுத்தறிவு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, they'll be so innocent. அவங்க ரொம்ப ஒரு அறியாமையில் இருப்பாங்க இல்லையா? நம்ம அந்த இடத்துல வந்து இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லித்தர வரைக்கும் they won't know anything. நான் என் பொண்ணுக்கிட்ட வந்து இல்லை அந்த இடத்துல போவாத, நீ அங்கே விழுந்துருவ அப்படின்னு நான் சொன்னாதான் அவளுக்கு தெரியும். until then she won't know that. ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்காம பவுல் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்றத பார்த்தோன்னா, யூ நீட் டு ஹாவ் த டிசர்ன்மெண்ட் அபவுட் வாட் இஸ் குட் அண்ட் பேட் இல்லையா? அங்கே ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பகுத்தறிவு வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரு காலகட்டத்தில் எது நல்லது, எது கெட்டது, எது தேவனுக்குரியது, எது ராஜ்யத்துக்குரியது, எது உலகத்திற்குரியது என்பது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பகுத்தறிவு வேண்டும்.
நம்ம கூட லாஸ்ட் வீக் கூட நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி இந்த சர்ச் இஷ்யூஸில் வந்து நிறைய பேர் அவங்க கன்சர்ன்ஸ் கொண்டு இருந்தாங்க, இஷ்யூஸ்லாம் கொண்டு இருந்தாங்க. இந்த இந்த இஷ்யூஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போது திஸ் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி சர்ச். நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லா திருச்சபைகளிலும் இந்த இந்த இது இருக்குது. பட் அந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு வந்து அதை நம்மளோட மனதில் எடுத்துக்கணுமா, இல்லை அதை வந்து நேரடியாக போய் சரி பண்ணணுமா, இல்லை நம்ம ப்ரேயர்ஸில் சரி பண்ணணுமா? we really need to have that discernment இல்லையா? அந்த ஒரு பகுத்தறிவு நமக்கு வேண்டும். ஆனால் அதை விட்டுட்டு ஒருவேளை நம்மளோட மனதுக்குள்ளே அதை போட்டு குழப்பிக்கிட்டு அது ஒரு 10 பேர்கிட்ட நம்ம அதை போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது அந்த இடத்துல அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகிறதில்ல இல்லையா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம். என்ன சொல்றாரு? நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள் அப்படின்றது. வாட் டஸ் இட் மீன்? உங்களோட சென்ஸ், உங்களோட அந்த பகுத்தறிவு தன்மை வந்து நீங்கள் அது குழந்தை மாதிரி இருக்காம துர்குணம், ஈவு, கெட்டது, அந்த ஒரு விஷயத்துலலாம் வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் யூ நீட் டு பி இன்னசென்ட். பட் அதே நேரத்தில் உங்களோட புத்தி வந்து அதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். You need to be innocent like a baby, but still your mind and your reasoning should be matured like a man or for a woman. அதுதான் வந்து அவர் இங்கே விவரிக்கிறாரு. இந்த வசனத்தை நான் கோத்ரூ பண்ணும்போது எனக்கு இன்னொரு கான்ட்ராஸ்டாக என்ன தோணுச்சுன்னா வந்து மத்தேயு 18ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் வந்து என்கிட்ட வரணும்னா they should come like a child. அப்போ பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனதிரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 4ஆம் வசனம். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால். நம்ம அநேக தடவை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் இந்த ஒரு வேர்ஸை மட்டும் பிடிச்சிக்கிட்டு anybody should come to my kingdom like a child தான். அது வந்து ஒரு நிறைய இடத்துல நான் பிளண்டாவே நான் கேட்டுட்டேன். ஆனால் வந்து இன்னைக்கு நான் இது இன்டீட்டெயிலாக நான் இன்னும் பார்க்கும்போது அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். ஸோ அவர் இன்னசென்ஸை மட்டும் கேட்கல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து அந்த ஹம்பிள்னஸ் இருக்கணும். அந்த ஹம்பிள்னஸ் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து பவுல் சொல்லுகிறது போல புத்தியிலே நம்ம வந்து குழந்தையாக இராமல் துர்குணத்தில் நமக்கு வந்து அந்த ஒரு குழந்தைக்கான அந்த ஒரு இன்னசென்ஸ் இருந்து புத்தியிலே வந்து தேறினவர்களாய் பகுத்தறிந்து எது நல்லது எது கெட்டது, எந்த பிரச்சனைகளுக்காக நான் வருத்தப்பட வேண்டும் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தென் ஐ ஸ்டார்டட் டு ஃபீல், சரி எதுக்காக வந்து பவுல் வந்து கொரிந்தியர் சபைக்கு இப்படி ஒரு இதை எழுதுறாங்க? ஒருவேளை வந்து கொரிந்தியர்கள் வந்து அவங்களோட ஆவிக்குறி வளர்ச்சியில் வந்து வீக்காக இருந்தாங்களா, இல்லை அவங்க எதையாவது மிஸ் பண்ணாங்க, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் ஏதாவது ஒரு டெஃபிசிட்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது முன்ன பின்ன வசனங்களில் நான் பார்த்தேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வரை நானே வாசிக்கிறேன். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களையும் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது.
This proves that Corinthians were not weak in spirituality. அவங்க வந்து அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அதிகமாக அவங்க அதில் வந்து செயல்பட்டுட்டு தான் இருந்தாங்க. இதில் எவ்வளோ லிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தருக்கு வந்து போதனை பண்ணுறதுக்கு, ஒருத்தருங்க அற்புதம் செய்கிறதுக்கு, இன்னொருத்தவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு, எல்லாம் அந்த ஆவிக்குரிய வரங்கள் எல்லாவற்றையும் வந்து கொரிந்தியருக்கு இருந்திருக்கு. அப்படி இருந்துமே எதுக்காக வந்து பவுல் வந்து நீங்கள் வந்து குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல சிந்தித்தீர்கள், பேசினீர்கள், யோசித்தீர்கள், ஆனால் இப்போ புருஷன் கேட்டவைகளே நாடுங்கள் அப்படின்றது ஏன் சொல்கிறாரு அப்படின்னு நான் யோசிக்கணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொரிந்தியர் கூட வந்து அவங்க வந்து என்னதான் அவங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பலமுள்ள வாழ்வாக இருந்தாலும் தே வர் ஸ்டில் ஒரு பேபியாக தான் இருந்திருக்காங்க. அங்கே இங்கேட்டு ஒரு தத்தளிப்பு இருந்திருக்கு. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் ஒருவேளை நம்ம யோசிச்சிருக்கோம், ஓகே நான் டெய்லி நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு ஃபேத் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒருவேளை நம்ம கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம வந்து தவறி போயிருப்போம், அதை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம சிந்தித்து பார்ப்போமா, நம்ம வந்து எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்மளோட டெய்லி லைஃப், நம்ம ஆஃபீஸில், நம்ம சர்ச்சில், நம்ம சுற்றி இருக்கிற வெளியே, இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்து இன்னுமே வந்து நம்ம அந்த குழந்தைக்கான ஒரு சுபாவத்திலே இருக்குமா, இல்லைன்னா வந்து நான் புருஷன் ஆனதுக்கு ஆகிட்டேன், இல்லை நான் ஸ்திரீ ஆகிட்டேன், ஐ எம் ஸ்டில் மெச்சூர்டு எனாஃப் அப்படின்றத யோசிக்கிறோமா. ஒருவேளை வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம சுற்றிலும் சரி, இல்லை இங்கே இருக்கிறவங்களும் சரி, அநேக நம்ம வந்து நம்மளுடைய வம்சம் ஒரு 2-3 வம்சமாக கூட நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம பிறந்ததுலேருந்தே கூட கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு இப்போ கன்வெர்ட் ஆனவங்களாக கூட இருக்கலாம். பட் ஆனாலும் வந்துட்டு நம்மளுக்குள்ளே ஒருவேளை நம்மளுக்கு அந்த தாட் இருக்கும், எங்கள் தாத்தா கூட கிறிஸ்டியன், நாங்கள் அப்பத்துலேருந்து கிறிஸ்டியனு, ஸோ எனக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம், ப்ரேயரு கரெக்டாக இருப்போம் அப்படின்னு நம்ம ஒருவேளை நம்ம யோசிச்சிருக்கலாம். எப்படி இந்த கொரிந்தியர் சபைகள் வந்து அவங்களுக்கு எல்லாம் அந்த ஆவிக்குரிய அந்த கனிகள் இருந்துமே அவங்க வந்து எப்படி வந்து தத்தளித்து இருந்தாங்க. அதே போல தான் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே கூட ஆண்டவர் அறிஞ்சிருப்போம், நம்ம தேவனை தெரிந்திருப்போம், ஆனால் வந்து அவர் எதிர்பார்க்குற அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து இன்னுமே நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கக்கூடும். இது வந்து பவுல் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை பற்றி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அன்பை பற்றி சொல்கிறாரு. ஸோ அன்பை பற்றி பேசிட்டு எதுக்காக பவுல் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு நான் யோசிக்கும் போது தான் நம்ம அன்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த அதிகாரத்தில் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும், சின்னமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, எல்லாமே தெரியும். ஸோ இந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸும் பார்த்தோன்னா அந்த இடத்துல நம்ம வந்து அப்போ குழந்தை கேட்ட வயதில் வந்து நம்ம அதை மாற்றிக்கிட்டோன்னா ஐ திங்க் அந்த இடத்துல நம்மளுக்குள்ளே அந்த ஒரு அன்பு வந்துடும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நம்மளோட பேச்சு எப்படி இருக்குன்றது அது ஒரு மெச்சூர் ஆகும். நம்ம யாரையும் புண்படுத்தாமல் நம்ம வந்து யாரையும் வந்து மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். அந்த அன்பு வந்துடுச்சுன்னா நமக்குள்ளே அதே மாதிரி நம்மளோட அந்த அன்பு நம்மளுக்குள்ளே இருக்கும் போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, தேவனை கூட நம்ம ரொம்ப மிகவும் நம்ம நேசிப்போம். அவரே நம்ம வந்து நம்மளுக்கு அது ஒரு ஹேபிட் ஆயிரும். அவரை வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃப்பில் வந்து அவரையே வந்து நம்ம ப்ரையாரிட்டியாக அவரை பற்றி கொள்வதற்கு அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட் ஆயிரும். அதுவே அவரே வந்து அது ஒரு நம்ம எந்த செயலில் ஈடுபட்டாலும் நம்மளுக்கு உடனே நம்மளோட தாட்ஸில் என்ன வரும், நம்மளோட சிந்தனை இல்லை இது தேவனுக்கு பிரியமா இல்லையான்றது வந்துடும். ஸோ நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு தேவனுக்கு வேண்டிய அந்த அன்பு தேவன் மேலே ஒரு அன்பு நம்மளுக்கு தானே வரும். அதே போல தான் சினம் அடையாதே, தீங்கு செய்யாதே, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் நியாயத்தில் சந்தோஷப்படாமலாம் இருக்கு. இதெல்லாம் எது கூட ரிலேட் ஆகுதுன்னா அந்த குழந்தைக்குரிய பகுத்தறிவு. குழந்தைங்களாம் வந்து அவங்க யார் கூட வேணாலும் சண்டை போட்டுருவாங்க, யாரை பார்த்து வேணாலும் அவங்களுக்கு அந்த ஆங்கர் வந்துடும், எப்படி வேணாலும் பேசிடுவாங்க. ஆனால் இந்த அன்பு நம்மளுக்குள்ளே வரும்போது, நம்மளுக்குள்ள அந்த பகுத்தறிவு வரும்போது நம்ம வந்து நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கிட்ட நம்ம பேசும்போதும், அது சபையாக இருக்கட்டும், இந்த நாடாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட குடும்பமாக இருக்கட்டும், அந்த இடத்துல நம்மளுக்கும் அந்த பகுத்தறிவு வரும். இதை தான் பவுல் சொல்கிறாரு. ஸோ நான் புருஷன் ஆன போதும் குழந்தை
ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் அப்படின்றார். ஸோ வென் வி ஆர் கம்ப்ளீட்லி ரியலைசிங் ஆல் திஸ் அப்படின்போது வி ஹாவ் டு வைப் அவுட் ஆல் தீஸ் சைல்டிஷ் வேஸ். அதுதான் இந்த நாளில் நம்மளுக்கு ஒரு அந்த தலைப்பு வந்து குழந்தைக்கு ஏற்றவைகளை நாம் விட்டு கொடுத்தல் அப்படின்றத. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய 3 வயசு குழந்தை, அவகிட்ட வந்து டெய்லி ஏதாவது ஒரு கான்வர்சேஷனில் யதார்த்தமாக வந்துடும், ஓகே பேபி அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்கள் எல்லாரும். அவள் உடனே ரொம்ப கோவப்பட்டு, நோ டோன்ட் கால் மீ பேபி அப்படின்வா. ஏன் யூ ஸ்டில் அ பேபி, நீ 20 வயசு ஆனாலும் யூ ஸ்டில் அ பேபின்னு அவள் உடனே ஒரு லிஸ்ட்டே எடுத்து சொல்லிடுவா. No, I wear my pant myself, I wear my boots myself, my socks myself, I wear my coat myself, so don't call me baby அப்படின்றத அவள் சொல்லிடுவான். அதே போல தான் ஒருவேளை பவுல் வந்து இந்த நாட்களில் அவர் எப்படி கொரிந்தியருக்கு லெட்டர் எழுதினார். ஒருவேளை நம்ம காலகட்டத்தில் அவர் இருந்தார்னா அவருக்கு லெட்டர்லாம் எழுத மாட்டார், நேரடியாக இருப்பாருங்க. நம்மளை பார்த்து சொல்லுவார் போல, நீங்கள் குழந்தைய போல பேசுவீங்க, சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. அந்த இடத்துல நம்ம ஒருவேளை நம்மளோட பதில் வந்து என் பொண்ணை மாதிரி இருக்கும். இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து நான் கிறிஸ்டியன், நான் ரெகுலராக சண்டே கோயிலுக்கு வரேன், நான் ரெகுலராக பைபிள் படிக்கிறேன், நான் வந்து எனக்கு இருக்கிற விசுவாசம்லாம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி சர்ச்சில் வந்து மெசேஜ் எல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு மழை போல இருக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து உங்களோட விசுவாசத்தினால அதை பெயர்க்க செய்யணும். இல்லை வந்து ஸ்டார்ம்ஸ், ப்ராப்ளம்ஸ் லைக் ஸ்டார்ம்ஸ், அதை வந்து நம்மளுடைய பிரச்சனைனால அதை காம் பண்ண செய்யணும் அப்படின்ட்டு நம்ம போதனைகளை கேட்போம். ஆனால் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் வந்து அது பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல அந்த ஒரு மழை போலையோ இல்லை நம்ம அந்த ஸ்டாமை போலையோ நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ஒருவேளை பவுல் நம்ம இடத்துல இருந்தாருன்னா அவர் கேட்பார், இல்லையம்மா நீ வந்து நீ சின்ன வயசுல நீ எப்படி உனக்குள்ள இருந்த ஃபேத்தோ அந்த ஃபேத்து தான் இருக்கு. அந்த ஃபேத் இன்னும் வளரல. யூ ஜஸ்ட் ஹேட் யூ இமேஜினேஷன் பட் யூ ஆர் நாட் எ டூவர். அன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து அந்த சூழ்நிலையில பார்த்து நீ பயந்து அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் அதில் எது நல்லது எது கெட்டது என்பது அந்த பகுத்தறிவு இல்லாமல் இருந்ததுன்றதை ஒருவேளை பவுல் நம்ம மத்தியில் இருந்தாருன்னா சொல்லியிருப்பார். ஸோ இந்த நாளையில் இதை நம்ம இன்னும் டைம் இருந்தால் வீட்டில் போயும் நீங்களாம் வந்து இதை தியானிக்கலாம். நம் கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, அப்பா நன்றி ராஜா. அப்பா அது இந்த நேரத்திலும் கர்த்தாவே நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஒருவேளை கர்த்தாவே அப்பா இந்த நேரத்தில் எங்களை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், எங்களை சுற்றி இருக்கிற உறவுகள், இந்த ஒரு உலகம் கர்த்தாவே அப்பா அது எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா நாங்கள் குழந்தை போல அதுக்கிட்ட நாங்கள் நடந்திருக்கோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க என்பதை நாங்கள் மறந்து விட்டோம் கர்த்தாவே. அப்பா அநேக சத்தியங்கள் அநேக போதனைகளை கேட்டறிந்தோம் கர்த்தாவே. அப்பா அநேக வசனங்கள் எங்களுக்கு தெரிந்திருந்தும் கர்த்தாவே அப்பா அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைமைக்கு நாங்கள் வரும்போது அதை எல்லாம் நாங்கள் மறந்து விட்டோம் கர்த்தாவே. அப்பா அது அந்த நேரத்திலும் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த குழந்தை கேட்ட அந்த சிந்தனைகள், பேச்சுகள், அந்த யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவை எடுத்து போட்டு கர்த்தாவே அப்பா ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீக்குமான ஒரு பகுத்தறிவை எங்களிடத்துல நீங்கள் தாங்க கர்த்தாவே. அப்பா நாங்கள் ஒருவேளை நாங்கள் பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே அப்பா நீங்கள் எங்களுக்குள்ளே வந்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட் செய்தீங்கன்னா we will be made as perfect Lord. அப்பா நாங்கள் இனியுமே கர்த்தாவே அப்பா இந்த குழந்தை கேட்டு அந்த சுபாவங்கள் இல்லாதபடி கர்த்தாவே அப்பா உம்முடைய பிள்ளைகளால் அப்பா உண்மையிலே அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாகவும் உம்முடைய போதனைகளை கேட்கிற பிள்ளைகளாகவும் கர்த்தாவே அப்பா எங்களோட வாழ்க்கையை நாங்கள் நடத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த சபையிலும் கர்த்தாவே அப்பா இந்த சபையை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஒருவேளை நாங்கள் வந்து ஒரு குழந்தையை போல நாங்கள் தத்தளித்திருப்போம் கர்த்தாவே. ஒருவேளை இப்போ தான் நாங்கள் பேபி ஸ்டெப் வைக்கிறோம் என்பதை நாங்கள் நினைச்சிருப்போம் கர்த்தாவே. பட் லார்ட், it was because of your faithfulness that we have crossed nearly 16 years Lord. அப்பா நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய அந்த ஒரு தயவு, உங்களுடைய கிருபை, உங்களோட ஃபேத்ஃபுல்னஸ் இல்லைன்னா இத்தனை வருடங்கள் நாங்கள் கடந்து வந்திருக்க முடியாது கர்த்தாவே. அப்பா ஆனால் அதற்கேற்ற அந்த ஒரு பகுத்தறிவு எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. இந்த சபையாய் கர்த்தாவே ஒரு ஐக்கியமாக இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. அப்பா இதோ நாங்கள் கேட்ட இந்த வார்த்தை, இந்த சத்தியம் கர்த்தாவே ஒரு நல்ல ஒரு மணலை விழுந்த அந்த விதையாக இருக்கட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே.